அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கனை இப்படியும் பொரிக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கம்மியாக தான் சிக்கன் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து தான் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோழியை நல்லா வேக வச்சுடுங்க. அது வெந்ததும் அது ஒரு சைடில் இருக்கட்டும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி சேர்க்குறேன். இந்த ஜீரக பொடியை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுட்டு எல்லாத்துலேயுமே சேர்க்கலாங்க. செம்ம வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்கிறதே டேஸ்ட்டு தான் இருக்கும். அதில் இதையும் சேர்த்து பண்ணி பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டு வாசமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெங்காயம் அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் நீங்கள் இப்போ எந்த ஸ்பைசஸ் வேண்டாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் மிளகாய் பொடி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூப்பராக பொரிச்சு எடுங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸு, வெறும் ரைஸ்க்கு கூட நீங்கள் அப்படியே பெரட்டி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை இந்த சிக்கன் பொரியல். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.